வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. முத்து பாருங்க, கொலை பண்ற ரேஞ்சுக்கு திங்க் பண்றான். விஷம் வைக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் தாட் ப்ராசஸ், இவன் திங்கிங்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சாப்பாடு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, விஷம் வைக்கிறேன் அப்படிங்கிறான். எப்படி யோசிக்கிறான் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஜாம்பிகள் வந்து முத்துவ வந்து கடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, டாஸ்க் முடிஞ்சதில்ல. இந்த பக்கம் வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க அன்ஷிதா, தீபக். இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு முத்துக்குமரன். அவங்க பக்கத்துல எதிர்ல வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க மஞ்சரி. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பிடிச்சி, பிக் பாஸ் எங்களுக்கு வந்து பர்கர் அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதில் சொந்த காசில் கூட பிடிச்சிங்க, நீங்கள் அனுப்புங்க அப்படின்லாம் அவரை சொல்லிட்டு இருந்திருக்காங்க, கலாச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்கிருந்து இவர் வந்து அதுக்கு கவுண்டர் போடுறாரு. ஆக்சுவலி மஞ்சரி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பரிதாபம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவர் ஆமா இல்லை, என்ன டென்ஷனில் இருப்பார், எவ்வளோ டென்ஷனில் இருப்பார், இவங்களுக்கு விஷம் விஷம் ஏதாவது வச்சு கொண்டுருவோமா, நானாக இருந்தால் அதான் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த பேதி மாத்திரை ஒரு 5 இருக்குல்ல, அதை வாங்கி இந்த 5 பேருக்கு வச்சு அனுப்பிடுவோமா அப்படிங்கிறாரு. அதுக்கு தீபக் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கல்லன்னா, அதான் சொல்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும் வேணுமா, யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு. இவ்வளோதான், இதுதான் கான்வர்சேஷன். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் கலாய்க்க பார்த்தீங்கன்னா அங்கே அன்ஷிதாவும் சிரிக்கிறாங்க, மஞ்சரியும் சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது, சொந்த காசில் போட்டு கூட இது மாதிரி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபன்னாக போயிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு வந்து, இவன் பாருங்க சாப்பாடு கேட்டாங்க, என்னவோ அவங்க வந்து பட்டினியில் பசி பட்டினியில் 10 நாள் சாப்பிடாத மாதிரியும், சாப்பாடு கேட்ட மாதிரியும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை வச்சுக்கிட்டே வந்து விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அப்படி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க ஜாம்பிகள். இந்த வடிவேலு வந்து மாதவன் ஒரு படத்தில் கலாய்ப்பார்ல, யோ உனக்கு சத்தியம் கூட ஒழுங்காக பண்ண வரலையா அப்படின்னு. அதுதான் நம்ம இவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. டேய் கடிக்க வர்றீங்க குறை சொல்லி, உங்களுக்கு குறைய கூட ஒழுங்காக சொல்ல தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று, இது செகண்ட் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்களே இதுக்கு முன்னாடி, இதே போல தான் அதையும் எடுத்துகிட்டு வந்தானுங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருந்தார், அங்கே ரஞ்சித் இருந்தாப்படி, ராணவ், ஜெஃப்ரி, அன்ஷிதா இவங்கெல்லாம் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாப்படி, இங்கே பெண்கள் பார்த்தீங்கன்னா ரூலை ஃபாலோ பண்ணல, வாக்கை மதிக்கல, மீறிட்டாங்க. இதே தான் உள்ளவும் சரி வெளியவும் சரி அப்படின்னாரு. உள்ளவும் வெளியவும், உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டை பத்தி பேசலாம், வெளியே இருக்கிற பெண்களை பத்தி பேசுறதுக்கு இவன் யாரு, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவன் எப்படி இப்படி பேசலாம், பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களும் வந்து இப்படி மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி பேசலாம் அப்படின்லாம் திருப்பி விட்டு கடிச்சிட்டு இருந்தானுங்க. கடிக்க வந்தாங்க. அப்போ போய் பார்த்தா வந்து உள்ள அது மாதிரி எதுவுமே இல்லை. அவர் சொல்றது என்னன்னா, நடுவில் அதை கட் பண்ணிட்டானுங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அன்னைக்கு விஜேஎஸ் ஷோவில் வந்து நான் சொல்லும்போது மக்கள்லாம் கை தட்டினாங்க. ஸோ உள்ளவும் சரி வெளியவும் சரி இந்த பெண்களை பற்றின புரிதல் இதுதான் இருக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். வெளியே இருக்கிற பெண்கள்னாவோ ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் டீமாக இருக்கிற மாதிரி அந்த டீமையும் குறை சொல்லிட்டான். அவன் டீமை பற்றி சொல்கிறான். ஸோ இப்போ வெளியே இருக்கிற பெண்கள்னா டீமாவாக இருக்கிறாங்க, உள்ளவும் வெளியவும் புரிதல் இப்படி தான் இருக்கு, மக்களுக்கு இது தெரியுது, அப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, கரெக்டு தான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதை இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்லாம் விட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஷம் வச்சிருவன்றான், கொலை பண்ணுறவன்றான், ஐயோ அப்படின்னு ஜாம்பிகள் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க காமெடியாக இருக்குது. டேய் இப்படி நீங்கள் பண்ண தாண்டா பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் மேலே 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 வளர்ந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத, ஏன்னா நமக்கு தெரியுது இல்லை எதுக்கு வந்து டைட்டில் ரேஸில் முத்து முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறோன்னா, க்ளீனாக தெரியுது இவ்வளோ நாள் ஸ்டடி பண்ணதில் தப்பாக போய் மாட்டிக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு. இதுங்க ஃபேக் அலிகேஷன் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வச்சு இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது ப்ளே பண்ணாதான் எதிராக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சீசனில் இந்த பிரதீப் கூட அதானே சொன்னார், இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க டாஸ்கில். அதுக்கு அவர் சொன்னா அப்படி என்ன வேணால் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம், அதெல்லாம் தப்பில்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நான் வந்து மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் போடலாமா அப்படின்னு கேட்டான். லாஜிக்காக கேட்டான். கேட்டதுக்கு சும்மா காமெடியாக கேட்டது தான். அது யாரும் மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் போட போகிறது இல்லை. சும்மா கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து, எங்களுக்கு இங்கே தூங்கவே பயமாக இருக்குது, தூங்கும்போது கண்ணை பிடிச்சி திறந்து மிளகா பொடியை போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கமல் சார் கிட்ட ஒப்பாரி வச்சாங்க அந்த புள்ளி கேங்கில் இருக்கிற ஆட்கள். அவரும் பார்த்தீங்கன்னா அதை உண்மை நம்பி எட்ரா ரெட் கார்டு அப்படின்னு எடுத்தார்ல. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் முத்துவ காலி பண்ண முடியும். மற்றபடி உள்ளேருந்து வர்ற கருத்துக்கள் எதுவுமே தப்பாவோ பிழையாவோ இல்லை. இவனுங்க சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த கும்பலுக்கு வந்து சூனியம் வச்சுருவாங்க. ஸோ இந்த கும்பலை பற்றி பெருசாக நம்ம சம்பவம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களே சம்பவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு முட்டு கொடுத்துட்டு ஜாம்பி மாதிரி மாறி
இந்த மாரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. போங்க தம்பி, போங்க. வேற ஏதாவது பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.